சாலையில் இருந்தோம். வர்ணக சாலையில் இருக்கும் தருவாயில் இந்த பொன்மான் எனக்கு வேண்டும் என்று ஜானகி உரைத்தால், இந்த பொன்மானை எப்படியாவது பிடிக்கலாம் என்று நினைத்தால் வர்ணக சாலையை விட்டு வெகுவாக வந்து விட்டது, வெகு தூரமாக வந்து விட்டது. என்ன இது? இந்த மானானது என் கரத்திற்கு சிக்காது போல் தெரிகிறது. சரி சரி, கரத்தால் பிடிக்கவில்லை என்றால் என்ன? இந்த மான் துள்ளி ஓடுவதை பார்த்தால் இது ஒரு மாயமானாக தெரிகிறது, மர்மமானாக தெரிகிறது. துள்ளி குதித்து ஓடுகிறது, மாயமாக மறைகிறது. என்ன இது? இந்த மானை இப்படியே விட்டால் போதாது. என் கைக்கு சிக்காத மான், என் ஜானகிக்கு கிடைக்காத மான் இந்த கானகத்திலிருந்து என்ன செய்ய போகிறது? இப்போதே என் கணக்கு விளையாடுகிறது. இப்போதேப்பா என்ன இது? மாநில உடம்பில் கணை எழுதினால் லட்சுமண அபயம் ஜானகி அபயம் என்று இருக்கிறது. வண்ணக சாலையில் ஏதாவது ஆபத்து நேருமா? ஒன்றுமே புரியவில்லையே. இது அரக்கர்களின் சதி போல் தெரிகிறது. இப்போது சென்று வர்ணக சாலையை பார்ப்போம். லட்சுமணா, எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. உன்னுடைய மதினி ஜானகி என்னவென்று உரைத்தாள், அந்த பொன்மான் எனக்கு வேண்டும் என்று உரைத்தாள். அந்த பொன்மானை பின்தொடர்ந்து வந்தேன், கரத்தால் பிடிக்கலாம் என்று. என் கரத்திற்கு சிக்கவில்லை, என் கணையால் மறித்து விட்டேன். பொன்மானாக வந்தது யார் தெரியுமா? அன்றொரு நாள் தாடகின் சம்ஹாரம் முடித்த பிறகு தாடகின் 2 மைந்தர்களில் ஒருவனை மறித்தேன், தாடகையை மறித்தேன். இரண்டாவதான மாரிச்சன் மறைந்து சென்று விட்டான். மறைந்து சென்ற மாரிச்சன் இன்று பொன்மானாக பொய்மானாக வந்தான். அந்த மாரிச்சனை மறித்து விட்டேன். இருந்தாலும் மதினியை ஜானகியை தன்னந்தனில் விட்டு வந்து விட்டாய். ஜானகி என்ன செய்கிறாள், ஏது செய்கிறாள் ஒன்றும் தெரியவில்லை. வர்ணக சாலைக்கு போகும், சீக்கிரம் ஓடிவா.